நாம் இன்னைக்கு ஒரு ஜென் கதையோட தொடங்க போகிறோம். சிரிக்கும் புத்தர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த அவர் ஜென் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரிக்கும் புத்தர் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, முதுகில் ஒரு பெரிய மூட்டை ஒன்று வச்சுருப்பார். நல்லா இவ்வளோ தூரம் நல்லா சிரிப்பார். அவர் கையில் ஒரு திருவோடு வச்சுருப்பார். இப்போ பாருங்க, முதுகில் மிகப்பெரிய ஒரு மூட்டை இருக்குது. அந்த மூட்டையில் ஏதோ பொருள் இருக்குது. ஆனால் கையில் திருவோடு இருக்குது. இன்னொரு கையால் அதை யாசிக்க போகிறாரு. இந்த முதுகில் இருக்கிறத என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய தின்பண்டங்கள், இனிப்புகள், பொம்மைகள், இந்த மாதிரி எல்லா விதமான குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் அந்த மூட்டையில் வச்சுருப்பார். போகும்போது என்ன பண்ணுவார், எங்கெல்லாம் குழந்தைகளை பார்க்குறாரோ உடனே அந்த மூட்டையில் இருந்து அந்த பொம்மையோ இனிப்போ சாக்லேட்டோ எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கொடுப்பார். குழந்தைக்கு இவர் மேலே ரொம்ப ஒரு பிரியம் வரும். அதே மாதிரி யாராவது வசதியானவர்களோ இல்லை சாதாரண நிலையில கொடுக்கக்கூடிய நிலையிலே அவர்களை பார்த்த உடனே தெரியும்ல, இவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியும்ல, அவங்கக்கிட்ட உடனே தன்னுடைய திருவோட்டை ஏந்துவார். ஏந்தி அந்த பணத்தை வாங்குவார். வாங்கிட்டு அதை வைத்து மற்ற பொருள்களை திரும்ப வாங்குவார், திரும்ப கொடுப்பார். அப்போ பாருங்க, ஒரு கை கொடுக்கிறது, ஒரு கை வாங்குகிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த புத்தர் சிலையை வீட்டுக்குள்ளார வச்சோம்னா செல்வம் பெருகும், வீடு ரொம்ப வளமாக இருக்கும், குடும்பத்தில் ரொம்ப ஒற்றுமை இருக்கும், அந்த இடமே மகிழ்ச்சி உள்ள ஒரு இடமாக மாறும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சிரிக்கும் புத்தர் பொம்மையை வீட்டில் வச்சா. அப்போ இதே நிலையை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா, ஒரு கையால் கொடுத்து இன்னொரு கையாலே பெறுவது அப்படின்னா உழைத்து பெறுவது, தேடி பெறுவது. இப்படி நாம் தேடி பெறுவது ஒரு புறம், கொடுப்பது ஒரு புறமுமாக நாம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் ஒளிமிக்கதாக இருக்கும், சிறப்பு மிக்கதாக இருக்கும் அப்படின்னு அந்த பொம்மை நமக்கு உணர்த்துகிறது. இதன் மூலம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவனத்தை ஈர்த்தல் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. நம்முடைய இப்போ முக்கியமான கவனத்தை எது ஈர்க்கிறது அப்படின்னா, மற்றவர்களை தன்னுடைய பக்கத்தில் கவனமாக ஈர்ப்பது. அது தவறானதாகவும் இருக்கலாம், சரியானதாகவும் இருக்கலாம். சில பேர் வளவளன்னு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு அமைதியான இடத்துல பேசுவாங்க. அப்போ என்ன ஆகும், அமைதியாக இருக்கிற இடத்துல எங்கோ பேச்சு குரல் கேட்கிறது, யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் போகும். இவர் வித்தியாசமாக நடிச்சிருக்கிறாராமே அப்படின்னு அவரை நோக்கி போகும். பெரும்பாலும் நம்முடைய கவனம் அதிகமாக ஈர்க்கப்படுவது யாரால் அப்படின்னா, நடிகர்களால் தான் ஈர்க்கப்படுகிறது. இப்போ நிறைய நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் பொது சேவை செய்தவர்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்குகிறார்கள் அப்படின்னு இருந்தால் மக்கள் எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நடிகர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் சேவை எல்லாம் பின்னால் போயிடும். அந்த நடிகர்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழுந்திருப்பாங்க, கோஷம் போடுவாங்க, எல்லாமே நடக்கும். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை அவங்க பாராட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் போதும், சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க, நல்லா இருந்ததில்ல நான் சொன்னது, நான் சரியாக சொன்னேன்ல, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததா, இது இதே மாதிரியே நான் தொடர்ந்து சொல்லலாமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டு சரிதானே நான் சொல்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை அப்ரூவல் சீக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே அங்கீகாரத்துக்கு ஏங்கி கொண்டிருப்பவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே எழுந்து போயிட்டோம் அப்படின்னா உடனே அவங்க கேட்பாங்க, சாப்பிட்டீங்கல்ல நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருந்தது அப்படின்னா எப்படி இருந்தது, எதெல்லாம் நல்லா இருந்தது, எதெல்லாம் நல்லா இல்லை, உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருந்ததா, அதில் போதுமான அளவு எல்லாமே இருந்ததா, இந்த மாதிரி நான் நிறைய செய்வேன் தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவர்களுக்கு பாராட்டு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது பொருள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னுடைய வேலை நான் பண்ணினேன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பலர்
இப்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பலர் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, தன்னை யாராவது பாராட்டுவார்களா அப்படின்னு ஏங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேருந்து பாராட்டு பெற்றவர்களாக இருப்பார்கள். அது இப்ப கிடைக்கல அப்படிங்கும்போது பாராட்டுக்கு ஏங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா, அந்த அப்ரூவல் சீக்கிங் அப்படிங்கிறதும் இந்த மக்களுக்கு நடுவுல தன்னை மையப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்தான். அடுத்தது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலிடேஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, வேலிடேஷன் சீக்கிங். தன்னுடைய எண்ணம் சரியானதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்திக் கொள்வது. அதை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் எடுத்து சொல்லுவார்கள். சொல்லிட்டு, இவங்களும் நானும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் இப்படியெல்லாம் சொன்னேன். சரிதானே அது? இப்படித்தானே சொல்லி இருக்கணும். நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு இல்லைன்னா கூட அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி வாதாடி தான் சொன்னதை நிரூபிப்பதற்கு முயல்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும். அப்ப இதுல இந்த 3 விதமான மனிதர்களை நம்ம பார்க்கிறோம்ல. கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பவர்கள், பாராட்டுக்காக ஏங்குபவர்கள், தன்னுடைய எண்ணம் சரியானதுதான் என்று உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். இந்த மாதிரி மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும்போது நாம் அவர்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்ப நம்மளை எல்லாரும் பாராட்டணும்னு நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணணும்? இந்த கவனம் ஈர்க்கக்கூடியவர்கள்கிட்ட நாம கவனத்தோட அவங்களோட எண்ணத்தோட ஒத்து போறவங்களா இருக்கணும். இந்த பாராட்டுக்கு ஏங்குறவங்களோட நாம ஒத்து போறவங்களா இருக்கணும். உறுதி செய்யக்கூடியவர்களோட ஒத்து போறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நாம் ஒத்து போபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நம்மளை பிடிக்கும். இல்லைன்னா அவர்களுக்கு நம்மை பிடிக்காமலேயே போகும். ஆனா நாம எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னா, நான் சொன்ன பாருங்க, அந்த ஜென் தாத்தா அவர் வாழற மாதிரி நமக்காக நாம வாழணும். அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நாம முயலத் தொடங்கினால் ஒரு நாளும் மற்றவர்களை நம்மால் திருப்திப்படுத்தவே முடியாது. அதை எப்பவுமே நினைவுல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்முடைய செயலிலே உறுதியோடு இருப்பது, நம்பிக்கையோடு இருப்பது, நான் செய்வது சரிதான் என்ற உறுதிப்பாடோடு இருப்பது, ட்ரஸ்ட், நம்மளை நாமளே நம்புறது. அதே மாதிரி நாம இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். இப்ப நாம நினைச்சு பார்ப்போம். நம்ம முதுகுலையும் மூட்டை இருக்கு. எல்லாரும் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டுதான் தெரிகிறோம். அந்த மூட்டைக்குள்ளார என்ன வச்சிருக்கோம்? அதை யாருக்கு கொடுக்க போறோம்? எல்லோரும் கையிலே ஒரு திருவோடு வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுல யாருக்கிட்ட எதை வாங்க போகிறோம்? அப்போ நாம் முதுகில் சுமப்பது எதை, யாருக்கு கொடுப்பதற்காக சுமந்து கொண்டிருக்கிறோம்? சுமந்ததை நாம் கொடுத்து விட்டோமா? புதிதாக அதை பழையதை கழித்துவிட்டு புதியதை நாம் சேர்த்து கொள்கிறோமா அப்படிங்கிறதையெல்லாம் நாம சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த மூட்டையை காலி செய்துவிட்டு புதிய பொருள்களை அதற்குள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது நாம் தரக்கூடியது அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதுக்குதான் மூட்டையை சுமப்பது. இந்த யாசிப்பது என்பது அன்பு, கருணை, இரக்கம், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல எண்ணம், நம்மை பற்றி மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வருவது, அதையெல்லாம் நாம் பெறுதல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த ஜென் தாத்தா நமக்கு உணர்த்துகிறார். தொடர்ந்து பாருங்க, நிறைய செய்திகள் உங்களுக்காக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பின்னூட்டம் கொடுங்க, சரியா? நன்றி.